ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மட்டன் சுக்கா நல்ல காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே உங்களுக்கு டெம்ட் ஏற்றும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுக்கா பண்ணி சாப்பிட்லாம். என்னென்னா, மட்டன் எடுக்கும்போது நிறைய அந்த மாங்கான்னு சொல்லுவோம்ல, உடம்புக்கு நல்லது. மாங்காய் ஈரல் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் அதை சுக்காவாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து குக்கர் எடுத்து நல்லா மட்டன்லாம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு எல்லாம் பண்ணாமல் சும்மா உப்பு மட்டும் போட்டு மஞ்சத்தூள் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு மட்டனை. தயிர்லாம் ஊற வைக்கல. இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த நான் ஒரு ஸ்பூனுக்கு வந்து விளக்கெண்ணெய் விட்டுருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு விட்ட எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் விட்டு மட்டனை வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அம்மாவோட ரெசிபி. கசக்குமோ என்னமோன்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மட்டனில் செய்யும்போது. இப்போ வந்து இந்த குக்கரில் வந்து நம்ம எண்ணெய் விட்டதுக்கப்புறமா மட்டன் பீசஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு அந்த உங்களோட மட்டன் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அது அடுப்பில் வச்சுட்டே பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். நான் வந்து கொஞ்சம் குக்கரில் வந்து வெயிட் போடாமல் சும்மா மூடி போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுறேன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ அதுலேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும். நான் சுத்தமாக தண்ணி விடலைங்க, பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சுன்னு. மட்டன்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணி தான் இது எல்லாமே. இப்போ வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்து வரமல்லித்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். நம்ம வந்து கரம் மசாலா இப்போ போட்டிருக்கிறது வந்து கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சும்மா திருப்பி வந்து நம்ம வறுத்தரைக்கிற பொடி போடுவோம், அதனால் ஒரு 1/2-3/4 ஸ்பூனுக்கு மாதிரி வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவும் நான் தண்ணி விடலைங்க. அந்த விளக்கெண்ணெய் விட்டதில் தான் அது மூடி போடும்போது மட்டனில் இருக்கிற தண்ணி தான் ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா அது தண்ணி விடாமல் தான் இப்போ வச்சுருக்கேன். இந்த மசாலெல்லாம் போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் விசில் போடாமல் தான் கொஞ்சம் நேரம் நம்ம பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா விசில் போட்டு உங்கள் மட்டனோட இது எப்படி வேகும்னு தெரியல. நமக்கு வந்து எல்லாட்டுக்கறி மாதிரி தான் இருந்தது. அதனால் எனக்கு 4 விசில்லையே எனக்கு இந்த மாதிரி வெந்துருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம வணக்கி தாளிக்கும்போது கரெக்டாக வெந்து கிடச்சிரும். முக்காப்பதமாக வெந்து எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு எல்லா பீஸ் மட்டன் இருக்குதா இல்லையானே தெரியாத அளவுக்கு ரொம்ப வேக வச்சிட்டிங்கனாலும். இப்போ வந்து வேறு ஒரு வாணலியில் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் விட்டுருக்கிறது வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எதாவது விட்டுக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு விட்டுருக்கேன். 2-3 ஸ்பூன், அதாவது பெரிய ஸ்பூனுங்க, டீஸ்பூனில் விட்டுருக்கேன். விட்டுட்டு கொஞ்சமாக கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, அந்த மாதிரி கல்பாசி கொஞ்சம் அந்த மாதிரிலாம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 50-லேருந்து ஒரு 75 கிராம் மாதிரியே இருக்குன்னு வைங்களேன் சின்ன வெங்காயம். அதை வந்து நான் ரொம்ப ஃபைன் சாப்லாம் பண்ணல, ஆனால் ஓரளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அது போட்டு கொஞ்சம் கருவேப்பிலும் போட்டுட்டு நம்ம இதுலேயே நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 குட்டி தக்காளியாக 2 தக்காளி பழம் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதங்கட்டும். வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கும் இல்லையா, அதனால் உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா நல்லா வதங்கி கிடைக்கும். இப்போ நான் மூடி வச்சுருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா எடுக்கும்போது நல்லா மேஷ் ஆகிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்திருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் வெந்து இந்த பச்சை வாசம் போனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டனை, அதை வந்து அப்படியே எடுத்து இது பண்ணிக்கலாம். தண்ணி எனக்கு அளவாக தான் இருந்துச்சு, அதனால் வந்து நான் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் மட்டன், அப்போ தான் அந்த நம்ம சுக்கா பதத்துக்கும் வரும், கொஞ்சம் மட்டனும் வெந்தும் இதாகும். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் போட போகிறேன். இது வந்து நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம். என்னென்னா அதை நான் வந்து ஒவ்வொரு டைமும் நான் சேர்த்துறதா நம்ம வீட்டில் தனியாக ஏற்கனவே நம்ம கரம் மசாலா அரைச்சதை முதல்ல போட்டாச்சு. இது வந்து இந்த சுக்காக்கே உண்டானது. 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, ஒரு 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு எண்ணெய் விடாமல் வறுத்து அதை பொடி பண்ணி சேர்த்தது தான் அந்த பொடி. அதை போட்டிங்கன்னா அந்த மணமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சாப்பிடணும் அப்படின்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். அந்த பொடி போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வச்சு நம்ம தண்ணியே ஏற்கனவே நம்ம கழுவி விட்டோம் இல்லையா அந்த பாத்திரத்தை, அதோட போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கப்புறமா நல்லா கிளறி கொடுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் அதை மட்டும் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா
நம்ம வந்து இந்த பெப்பர் பொடி போட்டுக்கலாம். குருமிளகுத்தூள் வந்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே காரங்கள் போட்டிருக்குறோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மிளகுத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா வழக்கம் போல் மலைச்சாரல் மாதிரி மல்லி இலை தூவிட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் வந்து நம்ம அந்த பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா அது பக்குவமாக கரெக்டாக வந்துடும். இது சாதம், ரசம் சாதம், வெறும் ரைஸு கூட சாப்பிட்றது, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். ரொட்டி எல்லாத்துக்குமே செட் ஆகும். சும்மா கூட சாப்பிட்லான்னு பாருங்களேன், சைடிஷ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ரச சாதத்தோடு தான் அதை வச்சு சாப்பிட்ருக்கேன் லஞ்சுக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டாங்க.